அடுத்ததாக இவங்க ஏத்து நடிக்கிற கதாபாத்திரங்களும் சரி, உங்களுடைய நடிப்பும் சரி, உங்களுடைய பேச்சுலையும் என்னைக்குமே வந்து ஒரு உண்மை இருக்கும். இந்த படத்துல கூட வந்து ஒரு ஜட்ஜா வராங்க. ஸோ வினோதினி மேம் அவங்க வந்து தமிழ் சினிமால இன்னைக்கு வந்து எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு கொடுக்குற பில்டப்பை தாண்டி மேமே வந்து இறங்கி வேலைக்கு வராம பேசுறதுக்கு இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் செய்த வினோதினி மேம் அவர்களை பேசுமாறு நான் நினைக்கிறேன். இங்க வருகை தந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டண்டா ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், முதல்ல முக்கியமா உங்களுக்கு தான் வந்து முதல் நன்றி. எந்த நேரமா இருந்தாலும் எந்த ஒரு விழாவா இருந்தாலும் இந்த மேடையை வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்குற பிஆர்ஓ அவர்களுக்கும், மெயினாக வந்து அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய பணியை வந்து கொண்டு சேர்க்குற ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவி மரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா ரவி மரியா சார், நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்துருந்தேன் யார் வருவாங்க, ஏன்னா எல்லா விழாக்குமே இப்போ வந்து ஒரு கெஸ்ட்ஸாக மற்ற இயக்குநர்கள் அவங்கெல்லாம் வராங்க. இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. அதோடைய உங்கள் சிக்னிஃபிகன்ஸ், நீங்கள் ஏன் வந்ததோடைய சிக்னிஃபிகன்ஸும் நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வந்து பேசுகிறோம். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் இந்த படத்தில் வந்ததும் ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு வந்து இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று வந்து மார்க்கஸ் அவர்கள், அவர் தான் முதல்ல வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தில் என்னை வரவழைச்சாரு. மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு வந்து 2016-17 தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கோம் நம்ம நுங்கம்பாக்கத்தில். நிறையா சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கே தான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கோவிட் டைம்ல எல்லா டைம்லையும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, மார்க்னாலே வந்து எப்பயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்கள் அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆப்வியஸாக வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் நான் ஜில்லாவில் நான் நடித்த ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சாரோட. அதில் இருக்கும்போது அவர் கோ டைரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது, அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நட்பை வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து இவருக்கு வந்து முதல் படம். அண்ட் அதை அக்ஷரா அவங்க, அதாவது வந்து இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழில் வந்து முதல் படம் இசையமைக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷராக்கு வந்து டெபியூ ஃபில்ம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டராக இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க 24 நாளில் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே வந்து சமீபத்தில் தான் தெரியும். ஏன்னா நான் அதில் வந்து ஒரு 7-8 நாள் நடித்தேன். எனக்கு வந்து சலீம் சார் இருந்ததுனாலயா இல்லை மணிபாஸ்கர் சார், அப்புறம் ஸ்ரீதர், இவங்கெல்லாம் வந்து ஒரு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு இந்த படத்துடைய. ஒரு ஷெட்யூலிங்காக இருக்கட்டும், நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 7 days கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 7 days ஒரு நாள் கூட மாறலை. இல்லை நமக்கு வந்து கால் ஷீட் இல்லை டேட் வந்து மாறுது, மற்ற ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் போயிட்டே இருந்தது. பத்மேஷ் சார் வந்து ஒன்று சொல்லுவார், அப்புறம் டைரக்டர் ஒன்று சொல்லுவார், மாறி மாறி வந்து நம்ம நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் வந்து என்னோட போர்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு. ஆனால் லேட்டர் தான் தெரிய வந்தது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போனோம்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போனோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது.
அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இதனால வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி எடுக்க முடியும், அழகா வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆர்டிஸ்டோட டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாம 23-25 நாள்ல ஆக்சுவலா ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணமா அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் இல்லாம ரைட்ல வந்து அப்கோர்ஸ் வந்து 2 மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையற ஒரு படம். இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா, இல்லைன்னா வந்து ஒரு 2 மிகச்சிறந்த கலைஞர்கள். அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்கள்ல அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் இப்ப வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு, அதாவது அவர் இளமையில அவர் வந்து பண்ணது, இளமைனா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு போக இப்ப வந்து அவர் சமீபமா எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்டு இருக்காருங்கிறத பார்க்கணும். இந்த 2 சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்கிரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்கிரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே, நுணுக்கமான நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவை ரெடி பண்ணி, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சரியான வகையில இதை நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால சிறந்த வகையில கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.